அங்க எஸ்டாப்ளிஷே பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ரைட்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன புரியல, திடீர்னு துஷார பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற ஆரோரா, நிஜமாவே பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன? ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே சொன்னான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லங்க. ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. எனக்கு புரியவே இல்ல சரியா? நான் இல்லையேங்க. வெளில போய் என்ன கேரி சொல்றீங்க? பண்ண போறேன். இல்ல, இல்ல. ஆ. நேத்து சொன்னாங்க. நேத்தா? ஆ. நேத்து கூட இல்ல சாரி. அது வந்து போன சொல்ட்டா. அந்த நைட் அழுகும்போது கண்ல இருந்து தண்ணி அப்படி கொட்டும் தெரியுமா? அப்ப சொல்லுவா, ம். "நான் வெளில போய் கேரி பண்ண போற ஒரே ரிலேஷன்ஸ் வந்து துஷாரோட ரிலேஷன்ஷிப் மட்டும் தான்." அது அங்க வந்து போயிட்டு ஜெனரல் சென்ஸ்ல பெட்ரூம்ல சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே வரும்போது சொல்லுவாங்க தெரியுமா? "துஷார் கண்ண மூடிக்கோ" அப்படிம்பாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி. ஓகே. ஒண்ணும் புரியல. எனக்கு அதான் இப்ப புரியல சரியா? துஷாரு, இப்ப கம்மு, எஃப்ஜே. ஐயா! இங்க அந்த 10 சபரி கடைசியா பேர கூட என்கேஜ் எடுத்தான். லவ் பண்ணட்டுங்க. உங்களுக்கு என்னங்க? லவ்வா? சாரி. அ நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே சோ சொன்னீங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, தானே இல்ல. சொன்னேன். தப்பா நான் லவ்வே புரிஞ்சுட்டேனா என்ன? பண்ணாலும் என்னன்னு கேட்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்லையே லவ்வா நான் இருக்கட்டும். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் தான் சொன்னேன். பொண்ணும் பையனும் இதே பேசினாலே அதான் லவ்வுங்கிறீங்க. உடனே இதே நான் பார்வதி பண்ணா துஷாரு. வந்து ஏதாவது சொல்லி அபியூஸ் பண்ணுவீங்க. பார்வதிக்கு தப்பே சொல்லலங்க. இன்னைக்கும் கமருதீன் கூட அவங்க பண்றது லவ்வாவே இருக்கட்டும், இல்ல இருக்கு. அது அவங்க சாய்ஸ். எனக்கு அது வந்து பார்க்கறதுக்கு வந்து பிடிக்குதா இல்லையான்னு மட்டும் தான் நான் சொல்லுவேனே இல்ல தவிர, ப்ரோ அத கமெண்ட் பண்ண கேளுங்களேன். நான் மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னேன் சரியா? நான் துஷாரு, திவாகர் லைனா வந்துட்டு ஹரிஷ் ப்ரோ இருக்கும்போது, நீங்க எதுக்கு லவ்வுன்னு எடுத்துட்டு வர்றீங்க? இல்ல நான் லவ்வுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லல. தான் சொல்றேன். லவ்வே பண்ணா நீங்க லவ்வுன்னு தான் சொல்லல ப்ரோ. சொன்னீங்க. நீங்க தான் இல்லங்க சொன்னீங்க. இப்பதானே நீங்க லவ்வுன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு சொல்றேன். அது வந்து ஒன்லி ஃபார் கம்ருங்க. அது வந்து காலையில சண்டை, மோதல், கூடல் அதுதான் அதெல்லாம் ஒரு நடக்கும்போது அது பையனும் லவ்வுன்னு பொண்ணும் சொல்லுவோம். பேசினாலே லவ்வா தான் இருக்கணும் அவசியம் பையனும் பொண்ணும் கிடையாது. பேசினா கிடையாது சரியா? இப்ப ஆ. வந்து கேளுங்களேன். பிரஜனும், திவ்யா பேசும்போது யாரும் லவ்வுன்னு சொல்லல. வெளியில ஒருத்தன் தான் அத வெட்டி வேலைய பார்த்துட்டு இருக்காய்ங்க. அந்த கண்டவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு புரியுதா? அந்த மாரி தான் இது. என்னங்க பையனும் பொண்ணும் பேசினா லவ் கிடையாதுங்க. அதுக்குன்னு என்ன இப்ப அண்ணன், எப்படி தங்கச்சின்னு பேசணும்னு ஒரு நீங்க என்ன ரிலேஷன்ஷிப் டெஃபினிஷன் இருக்கு. வச்சிருக்கீங்க? பையனும் அண்ணன், பொண்ணும் தங்கச்சின்னு ஒரு இப்படி நின்னு ரிலேஷன்ஷிப். சரி. அண்ணன், தங்கச்சி ஆமா அவங்க சொல்லலாம். அண்ணன்னு அம்மா, சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி பையன்னு கூட ரிலேஷன் சொல்லலாம். நினைப்பீங்க? உள்ள வந்து ஒரு அம்மா, பையன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. சரி. அண்ணன், தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறது. இருக்கட்டும். எல்லாத்துக்கும் பார்க்கும்போது வந்து வித்தியாசங்கள் தெரியும். சரியா? எல்லாருக்கும் இல்ல. உங்களுக்கு சொல்லுங்க. நட்பும் இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ. இல்ல நீங்க வந்து எனக்கு கனடா தெரியலையே. போயிட்டீங்கன்னா, ட்ரெடிஷன் மாறுதே உங்களுக்கு. என்ன பண்ண அப்படி முடியும்? நீங்க கிடையாது. அப்படி இல்ல, பார்க்குறீங்க. இல்ல, இல்ல. சரி நீங்க இல்ல, இல்ல. பேசி முடிங்க எனக்கு நான் அப்படிதான் ப்ரோ சொல்றேன். தெரியுது. சரி நீங்க ஹேக்கர் முடிச்சிட்டு சொல்லுங்க. ம். சொல்லுங்க. வெயிட் நீங்க பண்ணுங்க ப்ரோ. பேசி நீங்க நடுவுல முடிச்சிருங்க பேசிட்டே சொல்றேன். இருக்கீங்க. சரி, இப்ப இந்த சரியா? டாபிக் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்களேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கணும். வியன்னா பேரு இல்ல 6 பேரு தான் நாமினேஷன் வச்சிருக்காங்க. இதுக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். இதுக்கு ஏங்க எங்களுக்கு தான் பதில் தெரிஞ்சாகணும். மிட்வீக் எவிக்ஷன் அபி. இட் இஸ் ஓகே. தே நீங்க ஆல்ரெடி என்னமோ இல்ல டிசைடட். சந்தாவுக்கு போட்டு உங்க ஓட்ட எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதானே. இல்ல நீங்க ஏன் கவலைப்படலை. கவலைப்படுறீங்க? இல்ல இந்த வாரம் வியன்னாவை தூக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில வியன்னாவை அவனுங்களே ஹாட் ஸ்டார்லன்னு தூக்கிட்டானுங்களா? எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஓட்டிங்ல இல்லையா அபி? ஓட்டிங்ல இல்லங்க. வியானா இல்லையா இல்ல ஓட்டிங்ல? ஹாட் ஸ்டார்ல இல்ல. என்னடா இது? 6 பேர் ஐ தாங்க ஜாலியா இருக்காங்க. இருக்கு. ஜாலிதான் அவ்வளவுதான். என்னங்க நான் ஒண்ணுமே இம்ரானுக்கு மெசேஜ் புரியலங்க. பண்ணிட்டு வரேன் இருங்க. ஐ வில் அவன் கோ ஆல்ரெடி போஸ்ட் மெசேஜ் போட்டான். இம்ரான். அவன் போஸ்ட் போஸ்ட் போட்டான். என்ன ஸ்கேம்டா இது? ஏனாவே ஓட்டிங்ல இல்ல. விஜய் டிவி எடிஷன் என்னடா எச்ச வேலை ஓகே பண்றீங்க மக்களே. போட்டான். நம்ம போஸ்ட் போட்டு வருவோம் இப்ப இருங்க. ஓகே மக்களே. வி ஆர் நாட். அப்ப நான் ஒருவேளை ரசிகன் ப்ரோ வீக்கெண்ட்ல சொல்லிருவாங்க உனக்கு ஓட்டே வரல அதனால உன்னை தூக்கிட்டோம். இல்ல ஒருவேளை அந்த பொண்ணை NFP பாஸ் ஏதாவது கொடுத்துட்டானுங்களா? ஏதாவது டாஸ்க் வச்சு இல்லையே நமக்கு தெரியாம எப்படி கொடுப்பாங்க. 1 ஹவர்ல இல்லையே காட்டலையே. இல்லையே இன்னைக்கு நடந்திருக்கலாம்ல. நோ இப்ப நோ 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 இன்னைக்கு நடந்திருக்கலாம். நாளைக்கு தான் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து எதுக்கு ஒரு நாள் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எடுத்துட்டாங்களோ என்னமோ. வாய்ப்பு இல்ல இருக்குல்ல. இல்ல அபி அப்படி இல்ல 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 ஏங்க இல்ல ஏதாவது இல்ல. கிளிச்சா இருக்கும். நான் வந்துரும். வெயிட் பண்ணுங்க. ஆனா இல்ல இன்னைக்கு ஒரு இருந்தாலும் நாள் அந்த ஓட்டு ஒரு மணி நேரம் போகுதுங்க. ஓட்டு போச்சே. இன்னைக்கு ஒன் டே ஓட்டு போயிருங்க. அபி பிபி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவ பேரு தென் ஹவு கம் இட் வில் பி அப்ப ஹாட் நோ ஸ்டார்ல பாஸ். குடுக்கணும்ல. ஏன் குடுக்கல? ஹாட் ஸ்டார்ல அதுதான் அப்ப. இல்லன்னா அவ்வளவுதாங்க. பிளான் பண்ணி தூக்குறாங்கங்க. மிட்வீக் எவிக்ஷன்ல தூக்க போறாங்க அவ்வளவுதான் பாருங்க. மேடம் ரொம்ப இது பண்றாங்க அதனால தூக்கிட்டாங்க. ம். எஃப்ஜே கூட போனார் கைவிடப்படாருன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஆமா கரெக்ட். ஓட்டு வந்தா தானடா சேவ் பண்றதா இல்லையான்னு. வியானாக்கு ஓட்டே வராது. வியானாக்கு ஓட் இல்ல. ஓட் பண்ணவும் முடியாது. என்ன இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் போடுவாங்களா? யார் யாரு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா கன்ஃபார்மா அது கோர்ட் பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருக்கு அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல. அதை வச்சுதான் எல்லாரும் கோர்ட் டாஸ்க் அப்போ சொல்றாங்க. உண்மையாலுமே அதானா? அதான் அவங்க வந்து புதுசா அத வேற வால்பேப்பர் ஒட்டி கிழிச்சு இருப்பாங்க. விட்டானே நான் பழைய அமைதிவா டாஸ்க்லாம் இருக்கவன். அத அப்புறம் திருப்பி இன்னைக்கு நைட் ஒட்டி இருப்பாங்க இந்நேரம். சரி ஒரே நிமிஷம் இந்த சந்தியா பேசிட்டோம். பேசு சந்தியா பேசு. பேசிடுங்க.
ஓகே தேங்க்ஸ். கோட் டாஸ்க் வந்து வச்சானா எப்படி லைக் ஆல்ரெடி ஒரு டிபேட் டாஸ்க்ன்னு சொல்லிட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வச்சு இந்த வீட்டில் இருக்கும் பணிகள் அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் வச்சு ஆல்ரெடி ஒரு டிபேட் டாஸ்க் வச்சுட்டாங்களே, மறுபடியும் கோட் டாஸ்க்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவங்க? அது ஐ வந்து டோன்ட் ஒண்ணும் see இல்லங்க. any benefit of this கோர்ட் டாஸ்க் கோட். ஜெனரலா வீட்ல நடந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் வச்சு தானே பேசுவாங்க. இந்த சண்டை, அந்த சண்டை, அந்த மாதிரி அதை தானே யாருங்க பேசுவாங்க. போட்டு காட்டுவா? இப்ப யாரு போட்டு கொடுப்பா? வீடியோ போடுவாரா? தெரியலையே. ஏன்னா ஆல்ரெடி வந்து டாஸ்க் ரிலேட்டடான ஆர்குமெண்ட்ஸ் அந்த டாஸ்க்குள்ள செஞ்ச பாயிண்டர்ஸ் எல்லாமே வந்து விக்ரம் லைக் விக்ரம் அந்த சாண்ட்ரா அண்ட் திவ்யா வேலை பண்ணது அதை வந்து பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா அது வேற என்ன இவங்க அந்த கோட்டாஸ்க்ல டிபேட் பண்ணுவாங்க? லைக் அவங்க ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஒரு காமன் டாபிக் கொடுப்பாங்களா இல்ல வீட்ல இருக்கிற இது ஐ மீன் இனிமே இதுக்கு மேல கோட்டாஸ்க்ல வச்சு என்ன பாயிண்டர்ஸ் பேசுவாங்கங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி வச்சுட்டாங்களே இந்த ஆண்கள் வர்சஸ் பெண்கள் வீட்டு பணி டாஸ்க்ல வந்துட்டு யார் பெஸ்ட் அப்படின்ட்டுன்னு. அதனால இன்னும் வேற என்ன இந்த கோட்டாஸ்க்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டுன்னு தான் என்னோட அதாங்க லைக் நீங்க கோர்ட் கொஸ்டின். டாஸ்க்லாம் முன்னாடி பார்த்தது இல்லையா? இந்த எனி ஆடி சீசன்ல நடக்கும். அன்சால்வ்டு ப்ராப்ளமா ஆமா, இருந்திருக்கலாம் இல்லையா? அது வீட்ல அது அப்படி ப்ராப்ளம்ஸ் கொண்டு இருக்கும்ல, வருவாங்க. அததான் பேசுவாங்க. ஓகே இந்த இவங்க டாஸ்க் நினைச்சிருப்பாங்க பொறுத்து. விஜய் சால்வ் பண்ணுவாரு, அதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருந்தா they will get into. இப்போ ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு விக்ரம் வந்து ஒரு நாமினேஷன் பண்ணும்போது சொன்னார்ல, சுபி கிட்ட சாரி கேட்கல சாண்ட்ரா, அது தவறுதானே அப்படின்னு சொன்னார்ல. இப்ப இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். சாண்ட்ரா தவறா தவறலையா அப்படின்னு வாங்க வச்சா. கண்டிப்பா தவறு. ஓகே காட் இட். நான் ஆன்சர் அப்புறம் பண்ணட்டும் அந்த அபி கொஸ்டினுக்கு. எஸ் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் மேட்ச் கிட்டலாம் பேப்பர் பேனை கொடுத்து அவங்க கொஷினை எழுதி வச்சிருவாங்க. அப்புறமா அதுலேருந்து கொஷின்ஸ் சூஸ் பண்ணி அதை டிபேட் பண்ணுவாங்க. இப்படி தான் எப்பயுமே நடக்கும். எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி தான் நடக்கும். ஆக மொத்தத்துல வாயால வடை சுட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டிமன்ஸ் டாஸ்க்லாம் வச்சா நல்லா இருக்கும். சோ அந்த கேசஸ்லாம் அந்த பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாங்க. அதுல இருந்து அவங்க ஸ்கிரீன் பண்ணி எந்தெந்த கேசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு கொடுப்பாங்களா? ஆமா, அப்படிதான் எல்லா லாங்குவேஜ் ஆமா நடந்திருக்கு. தமிழ்ல அப்படிதான் அப்படிதான் கொடுத்தாங்க. நடந்திருக்கு. அதுல வந்து தமிழ்லயே பாரு வந்து அப்படிதான் ஜட்ஜா கொடுத்தாங்க. போடுவாங்கன்னு தோணுது எனக்கு. இல்ல பாருவா இல்லையா, இதுலதான் போடணும். நோ ஜட்ஜ். பாரு மேலேயே 1008 கேஸ் இருக்கும். பாரு மேலேயே 1008 கேஸ் பார்வெல்லாம் லாயரா இல்ல நாங்க போனாங்க. நாங்க லாயரா தான் போவோம். இல்ல Just சுப்ரீம் one- கோர்ட்டுக்கு தான் போகணும் அடுத்தது. ஜஸ்ட் 1 day ஆஃப் மென்டல் பீஸ் போச்சு. ப்ரோ தட் இஸ் ஃபார் யூ, வி என்ஜாய். பாருங்க எனக்கு நாளைக்கு தான் கோட் டாஸ்க் ஹரிஷ், பாருங்க நாளைக்கு எப்படி இருக்கும். வருத்தத்தோட நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. இந்த சீசன் இஸ் ஆல் அபவுட் பார்வதி. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ரசிகர் ப்ரோ கேக்குதா? இல்லங்க, கண்டிப்பா நீதி வெல்லும், பார்வதி அதெல்லாம் ஒரு தோக்கும். இந்த அதுக்கு பாப்பேன் வேண்டாம், கண்டிப்பா. ஏதாவது நிద్ర போது வாயிடும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. அவன் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த சீசன் சொன்னா அது பாரு சீசன் தான். அப்படி இல்லங்க, ஒரு படம் இருந்தா ஒரு வில்லனும் இருப்பான், இருக்கட்டும்ங்க, ஹீரோவும் இருப்பாங்க. இருக்கட்டும். எல்லாரும் அப்படி இருக்கு. வில்லன் இருக்கிறதுனால படத்தை பார்க்கும்போது இருப்பாங்களா? அதெல்லாம் ஹீரோ யாருன்னு மட்டும் கொஞ்சம் ஆமா, சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க எக்ஸாக்ட்லி. அது நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல அது ஹீரோ. நீங்க தேடிட்டே இருங்க, 100 100 நாள் நாள் ஆயிடுங்க. வரைக்கும். 100 நாள் ஆயிடும். பரவாயில்லைங்க, கடைசி நாள் கூட வந்து ஹீரோ அடிச்சு ஜெயிப்பாங்க. ஒரே நிமிஷம் மீண்டும் ஏதோ ஐடி பேசிருங்க ப்ரோ. ப்ரோ நான் அரோராவோட 50 டேஸ் இதை கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ரசிகன் ப்ரோக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அது பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுலாம் பண்ணுங்க ப்ரோ. ரசிகா இருக்கியா? ரசிகன் ப்ரோ அரோரா ஃபேன் இல்ல. இல்ல அவ்வளவு bro. டைம் இருந்தாங்க இல்ல, அந்த உங்களுக்கு. வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அரோரா ஃபேனான்னு நான். ஓகே ஓகே. ஒரு 50 டேஸ்ன்னு சொல்ற போதே உங்களுக்கு தெரியலையா? யாராவது எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் அனுப்பிச்சிடுவோம் ப்ரோ. நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க யாராவது. 51வது நாள்ல இருந்து நான் போடுறேன் எடிட். யார் அது ஸ்பீக்கர்? மீண்டும் நான் உங்களுக்கு இப்ப மெசேஜ் பண்றேன். எனக்கு அனுப்புங்க அந்த வீடியோவை. ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஓகே. போடலாம். என்ன மேஜிக் சரி, வீட்டை திட்டலையா இன்னைக்கு? இல்ல இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீ தான். வாங்க, சில கருப்பு ஆடைகள் சுத்திக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் அடிச்சு இன்னைக்கு பிரியாணி வைக்கணும். நான் வேணா லிசனர் போயிட்டா.
வரும்போதே கேட்டேன் இந்த ஆளை ஏன் ஏத்துனீங்க மேலன்னு. என்ன குடிங்க? ஹரிஷ் டிவிக்கு மானெல்லாம் எதுவும் இல்லையா ஸ்பேஸ்லாம்? ப்ரோ வேண்டாம். ப்ரோ வேண்டாம். பேசுங்க, பிக் பாஸ் அன்சல்ட்ட பேசுங்க. ப்ரோ ஒரு 2 மினிட்ஸ்ல பேசுறேன் ப்ரோ. மத்தவங்க பேசிட்டோம். வேணாங்க அவர் பேசினா அரோராக்கு சப்போர்ட்டா பேசுவாருங்க. பேச பாய் பாய். விடாதீங்க அவரெல்லாம். எவ்வளவு நிறைய வெயிட் பண்றது? சீக்கிரம் வரது இல்லையா? இவ்வளவு லேட்டா வர, தனியா விட்டு மாட்ட விட்டுட்டு. பிரியா ஜிபி பேசுங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு இந்த கேப்டன் டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்ததுல, சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்குதான் ஒரு உருப்படியான டாஸ்க் வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது, ரொம்ப ஃபன்னாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. செம இருந்துச்சு. அமித்துக்கு ரொம்ப பாசிட்டிவா போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அதுலயும் பாத்தீங்களா, விக்ரம் போயிட்டு கனியை தான் போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி எடுத்துருவாப்புல. கனி வெளியே வந்து அதாவது சொல்லுவாங்க, குரூப் செமிலாம் நம்பணும் அதானே. ஓகே நம்பிட்டோம். இல்ல அத வேற சொல்லுவான், வேற வந்து வெளியே வந்து, அதான் சமசிப்பா இருக்கும். நம்பினதாங்க அன்பு ஜெயிக்கும். ஏங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் 1 எபிசோட் பார்க்கல. இந்த அரோராவை கிச்சன் டீம்ல போட்டானுங்களா இல்லையா? இல்லை. ஓ மேடம் சாப்பிட மட்டும் தான் செய்வாங்களா? ஓகே. பசியா உனக்கு டிஎம்ல ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னாரு, பாத்தியா இல்லையா? தலைமை மேலலாம் ஈஸியா கை வைக்க முடியாது. யார் மேல கை வைக்க முடியாது? அதுக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. காலைல பூரா சண்டை போயிருக்கு, கடைசியில திருப்பி வந்து இவங்க கிச்சன் டீம்ல போடாம கிளீனிங் டீம்ல போட. இல்ல அமித் வந்து அவர் சைடு யாரு பிரச்சனை பண்ண மாட்டாங்களோ அவங்கள தூக்கி பிரச்சனை பண்றதுல போட்டுட்டு, யாரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கேப்டன்சி நல்லா போகணுன்றதுக்காக he played that game. அவர் கேப்டன்சி ஸ்மூத்தா போகணும்னு நினைச்சு. That is it. இன்னும் வரல ஹாட்ஸ்டார்ல. காலையில எல்லாரும் வந்து பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க கமுருத்தி. எனக்கு சாயந்தரம் ஆனோடனே ஃபயர் இன்ஜின் அனுப்பி அது மொத்தமா அணைச்சிட்டாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. காலையிலேயே ஃபயர் விட வேண்டிய அவசியம் இல்லைங்க, அவன் பண்ணது தப்புதான். தப்புதான் இருந்தாலும் பயங்கரமா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தது, ஒரு பக்கம் அந்த பக்கம் சரோருக்கு சப்போர்ட்டா ஓடிட்டு எது இருந்தது. பண்ணது தப்பு? கமருதீன் பண்ணது தப்பா? கமருதீன் பண்ணது இன்னைக்குதான் அவன் பாயிண்டா இன்னைக்குதான் பேசினான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஒரே ஒரு வார்த்தையை விட்டுருவான் அந்த நடுவுல. ஒரே அது ஒரு வந்து இன்னர்ஸ் வார்த்தை விட்டுட்டான். பட் அது ஆமா. கமருன்றனால நான் அதை பெருசா கண்டுக்கல. ரெண்டும் ஒண்ணுக்கு அரோராவும் அவனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. ஒருத்தங்க எதுக்கு அழுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த பாயிண்டே சொல்றது பேரு பாயிண்டா பேசுறது. ஐயோப்பா அரோராவோட ஐயோ full கேக்குறேன். அப்பாப்பா அரோரா எனக்கு வந்து எப்பயுமே அப்படிதான் பண்ணும். என்ன பேசுனாங்க? அதுக்கு அகைன்ஸ்டா அரோரா ஒரு என்ன வாட்டி பண்ணா பேசுனாங்க? ஏங்க உடனே அது இதுவா? அரோராவோட ஒரு நிமிஷம், ஒரு கேமே நிமிஷம், ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஒரு விட்டா ஒருத்தரா வாங்க, ஹரிக்குள்ள ஒரு jump ஒருத்தரா, பண்ணிட்டாரு ஒரு போல. ஒருத்தரா, ஒரு வினயனுக்குள்ள. நிமிஷம் ஒரு ஒருத்தரா. வன்ம பூனை ஒரு இருங்க. ஒருத்தரா இருங்க நான் அவசரப்படாம போய் அவர் அடிங்க. ஆமா, டைம் ஹரிஷ் இருக்கு. ப்ரோவை எதுக்கு அப்பதான் நான் அடிக்க அடிக்க முடியும். ஹரிஷ் ப்ரோ அடிச்சு ஒன்னும் நம்ம என்ன அடிக்கலாம் போறோம்? வேணாம். ஒருத்தவங்க டேக் டர்ன்ஸ், ஒருத்தவங்க பேசுங்க. ஓவர்லாப் நிறைய ஆகுது. ஓகே ஓகே ஹரிஷ் ஆர்வ கலர்ல உள்ள போய் ஜம்ப் பண்ணிடாதீங்க அப்படியே பிபி நான் செட்டுக்குள்ள. ஓகே. என்னது இப்ப அரோராக்கு வந்து என்ன ஃபீலிங்ஸ் போய் அதை போட்டு உட்காந்து அழுக வைக்கிறதுக்குலாம் ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை அழுகிறது, கத்துறது, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இது பண்றதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க உன்ன இல்லைன்னா அங்கிட்டு போய் வேற ஏதாவது ஒரு மென்னுக்கிட்ட போய் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ துஷார் கேம் அவங்க எடுத்ததே ஆதிரை வந்து எஃப்ஜேவோட ஸ்டோரியை சொன்னதுக்கப்புறம் ஓஹோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு கேமை தானே உள்ள விளையாண்டுட்டு இருக்கோன்றதுல தான் அவங்க துஷாருன்றது. கம்முரு இல்லாதப்ப மட்டும்தான் துஷாரு. மற்ற நேரமெல்லாம் அவங்க வேற பக்கம் தான் இருப்பாங்க. அப்படியே பெருசா அந்த அம்மாக்கு ஹர்ட் ஆகுற அளவுக்குலாம் உள்ள ஒன்றும் கிடையாது. கையில அலர்ஜி, பிரியாணி கொடுத்தா ஆளா தட்டை தூக்கிட்டு போய் சோறு சாப்பிட்றது, இதுதான் அவங்க கேமு. ஒன்று பாரு பாரு பாரு, இல்லைன்னா சோறு சோறு சோறு. இதுதான் உள்ள அரோராக்குள்ள இருக்கிற கேமு. அப்படியே அந்த அம்மா அப்படியே பூ போன்ற மனசு, அப்படியே அவங்கள வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கு உள்ளுக்குள்ள விளையாடுறது எல்லாம் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை நோண்டி விளையாடுற கேம் தான். இன்னைக்கு வினோத் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவ உனக்கு அட்வைஸ் பண்ணல, அவ வன்மத்துல உன்னை பிரிச்சு விட்டு ஒரு கேம் ஆடி இருக்கா அப்படின்னு தான். ஓகேவா?
இத தவிர அரோரா கிட்ட வேற என்ன கேம் இருக்கு? பாரு கமுருதன் இல்லாம அவங்க இந்த 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 கேம் அவங்க ஆடியிருப்பாங்களா? ஒண்ணுமே அவங்க என்ன மூவ் எடுத்திருக்காங்க? வீட்ல வாங்குன சம்பளத்துக்கு ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. அட்லீஸ்ட் சுபிக்ஷா மாரி அந்த வேலைய பார்த்துட்டு டாஸ்க்காவது ஒழுங்கா விளையாடணும். சுபிக்ஷா மத்த பேச்செல்லாம் பேசல, கேம்ல வந்து வேற எதுவும் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அந்த வேலைய அதையும் பண்றதில்ல. சும்மா கிங்கினி பிங்கினி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் ஓடுறது, டான்ஸ் ஆடுறது இது மட்டும் தான் அரோராவோட கேமா இருக்கு. அந்த அம்மாக்கு ஃபீலிங்ஸும் கிடையாது. அந்த ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடக்கல. சரி, இப்போ மேஜிக் சரியா பேசுனது? நான் தான். வாங்க ஓகே, ஓகே. ஹரிஷ். எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நான் கார்ல இப்ப ஏறணும். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிடுறேன். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ஐம் ஜஸ்ட் அட்வைசிங் ஃபார் எனிஒன், ஈவன் ஃபார் பாரு. இந்த இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நீங்க நார்மலா சொல்லியிருந்தீங்கன்னா அக்ரி, அதுல தப்பு இல்ல. பட் அத வந்து வேற டோன்ல வந்து சொல்றது வந்து இல்ல, யாருக்குமே இல்ல. வந்து நான் நார்மலா தான் சொன்னேன். ஓகே, நீங்க ஓகே, வந்து ஓகே. அது என் சொல்லிக்கிறேன். ஏன்னா டோன நிறைய என் பேர் அந்த டோன மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. இல்ல என் இல்ல டோன ஜட்ஜ் ஜட்ஜ் பண்ணல. பண்ணாதீங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல ஐ நான் டென்ட் நார்மல் டெல். டோன்ல தான் சொன்னேன். அரோரா எந்த சி டோன்ல வெயிட் எனக்கு சொன்னாங்களோ, அதே இருங்கங்க, டோன்ல தான் நான் சொல்றேன். நான் பேசிடுறேன், அப்புறம் பேசுங்க. நீங்க நான் அரோரா அதுக்கு பத்தி தான் பேசுங்க. நான் என்ன டோன்ல சொன்னேன்னு உட்கார்ந்து ஜட்ஜ் அதுக்கு பண்ணிட்டு இருங்க, இருக்காதீங்க. அரோரா பத்தி தானங்க சொன்னீங்க, அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். இத நீங்க நீங்க அரோராவ இப்படிதான் பேசுங்க. சொன்னீங்கன்னு நீங்க இப்படிதான் சொன்னீங்கன்னு சொல்லல. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு தான் டவுட்ஃபுல்லா கேட்டேன். சரியா? சோ அதை விட்டுருங்க அந்த பாயிண்ட. அரோரா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து ஃபீலிங்ஸ் இல்ல அவங்க ஒரு விஷயத்த உண்மை நம்புறாங்க, இல்ல பாக்குறவங்க நம்புறாங்க. அது பொய்யா கூட இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும். அத ஒருத்தங்க கால் அவுட் பண்ற போது ஷி இஸ் நாட் கிரைங் ஒன் டைம். அது அந்த ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில போய் ஏற்கனவே முந்தா நேத்து டாஸ்க் அன்னைக்கு வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை மீறி அவன் திருப்பி பேசியிருக்கான். அதே மாதிரி ஆதிரைக்கும் கமருதனுக்கும் தான் இஷ்யூ. ஆதிரை இவங்க கூட இருக்கிறது கமருதீனுக்கு உறுத்துது. ஆனா பாரு இவன் கூட இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தா இவ சொல்றாளே தவிர அவங்கள விட்டு பிரிஞ்சு வான்னு சொல்லல. அவங்க கூட நீ ஃப்ரெண்டா இரு, கூடயே விளையாடி, இந்த விஷயத்த மட்டும் பாத்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணா இவனும் அதை ரைட் சென்ஸ்ல எடுத்த மாதிரி தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஹரிஷ் பாயிண்ட் ஆனா பை பாயிண்டா இவனுக்கு போயிடலாமா? ஒரே நிமிஷம். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு இல்லங்க, நான் நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல. முடிச்சிடுறேங்க. இந்த பாயிண்டே நான் முடிக்கல, சரி முடிங்க. முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இவனுக்கு என்னன்னா, இவங்க ஆதிரை கூட சைடு எடுத்துட்டு பேசுறது இவனுக்கு எரிச்சலா இருக்கு. ஆனா இவங்க வந்து அட்ரஸ் பண்ணது, அன்னைக்கு வினோத்தையும் அட்ரஸ் பண்ணதையும் கமருதீனை சொன்னதும் அவங்க வச்ச பாயிண்ட அவங்க சப்போர்ட்டே பண்ணல. ஆதிரை வச்ச பாயிண்ட்டுக்கு அவங்க வச்ச பாயிண்ட் கரெக்ட்னு எந்த இடத்துலயும் சொல்லல. வினோத்தை சொன்னதும் எதுக்குன்னா, நீ வந்த தோணி சரியில்லை, அந்த மாதிரி பண்ணாதன்றதுக்கு தான் சொன்னாங்களே தவிர ஷி டிட் நாட் அக்ரி வித் வாட் எவர் ஆதிரை செட். வாட் எவர் ஆதிரை செட் இஸ் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தான் அவங்க கிட்ட போய் நீங்க ஃபைட் அவுட் பண்ணணுமே தவிர why are you blaming this girl for what ஆதிரை? உனக்கு அப்ப கட்ஸ் இல்லையா ஆதிரை கிட்ட நேரா போய் மோதறதுக்கு? ஓடி வந்தீங்க அது இவகிட்ட அரோரா கிட்ட போயின. ஏன்னா அரோரா வந்து உன்னை இன்னும் ஃப்ரெண்டா பாக்குறான்னு உனக்கு தெரியும். ஒரு லெவலுக்கு மேல உங்ககிட்ட போக மாட்டான். அதனால நீங்க பேசிட்டு இருக்க. உனக்கு தைரியம் இருந்தா நீ ஆதிரை கிட்ட போய் ஏன் அப்படி கேட்டேன்னு அவகிட்ட போய் சண்டை போட்டுருக்கணும். சோ இதுதான் ஆதிரை இந்த ரிலேஷன்ஷிப் மேட்ரு. சரியா? அவகிட்ட இதுல தானே வந்துட்டு பேசினா. புரியல. அவ எங்க வந்து இதையே அவகிட்ட தாங்க பேசிருக்கணும். இது இதுக்கு ஒன் அரோரா ஏன் கிட்ட செகண்ட் பேசணும். வன்ம போன இருங்க அவர் இருங்க முடிக்கட்டும் இருங்க நான் இருங்க இருங்க பேசுறேன். என்டர் பண்ணாதீங்க சோ என்டர் பண்ணாதீங்க ஹரிஷ் நான் பேசி முடிச்சுக்கோங்க. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க விஷயம். இவன் வந்து ஹாஸ் அ ப்ராப்ளம் இன் அரோரா பீயிங் வித் ஆதிரை. அது வந்து இவனுக்கு உறுத்துது. இவனால முடியல, அவன் பக்கத்துல இருக்கிறதே முடியல. பட் அவனுக்கு மேபி ஹி இஸ் பொசசிவ். சரியா? இதெல்லாம் மீறி இதுதான் வினோத்துக்கும் கமருதீனுக்கும் இஷ்யூ. என்னன்னா, எனக்கு இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா நீ இருந்திருக்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க கரெக்டான விஷயத்த மட்டும் சொல்றேன். நீ எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்க. ஆனா அவ எனிமியா வரும்போது அவ கூட போய் நீ நிக்கிறதே எங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறவ கூட நீ எப்படி நிப்ப? ஏன்னா நம்ம 3 பேரும் தானே ஒரு க்ளோஸ் சர்க்கிள். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்க வைக்கிறது கரெக்டான ஆங்கிள். ஏன்னா எல்லா ஃப்ரெண்டுக்கும் அப்படி தோணும். அந்த ஒரு பாயிண்ட் தான் கரெக்டே தவிர பட் தே ஷுட் நாட் ஃபைட் வித் ஹர். தே ஷுட் ஹவ் கட்ஸ் டு கோ அண்ட் டாக் டு ஹர். ஈவன் திஸ் பாயிண்ட், ஓடி காலையில போட்ட சண்டையோட வந்து இவகிட்ட உட்காந்து புலம்புறது வேற, பிளேம் பண்றது வேற. சோ அதை அவங்க அங்கதான் பண்ணிருக்கணும். சோ இதுல அரோரா மேல எந்த தப்புமே கிடையாது. ஓகே. நீங்க வந்து சொல்றீங்க, அரோரா மேல எந்த தப்பும் கிடையாது. அண்ட் அரோரா இஸ் நாட் ஹேவிங் எனி இஷ்யூஸ் வித் ஸ்பீக்கிங் வித் பாரு, கமருதீன் பேசுறதுல. ஓகேவா? அவங்களோட கேமே நீங்க வீக் பை வீக் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உட்காந்து பாருவ பர்சனலா வந்து பேசுறது. பாருக்கு வெளிய பாய் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன? இல்லாட்டி இவங்க என்ன? இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்ட உட்காந்து கமருதீன் மண்டையில இது பண்றது. அப்புறம் இன்னைக்கு இதுல வந்து கமருதீன் ஹஸ் கன்ஃபஸ்டு அவளாம் ஒரு ஆள்ன்னு எப்புட்றா நீ அவள உனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறது.
அதுக்கப்புறம் வந்து நீங்க தனியா இருக்கும்போது, பிரைவேட்டா இருக்கும்போது என்ன பேசிப்பீங்க அப்படின்னு போய் கேட்கறது, தட் டெஃபினெட்லி கிளியர்லி ஷோஸ் தட் இது வந்து எந்த ஃப்ரெண்டுமே வந்து இப்படி போய் வந்து வந்து கேட்க மாட்டாங்க. சம்வேர் ஷி இஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறதே ஃபர்ஸ்ட்டு அரோரா வந்து கிளியரா இல்ல. ஒண்ணுக்கு பின் முரணா வந்து மாறி, மாறி, மாறி தான் ஷி இஸ் ஸ்பீக்கிங். ஓகேவா? நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கோ, வாட் எவர் மே பி இன்சைட் த ஹவுஸ், அவுட்சைட் த ஹவுஸ், ஹவ் தே ஆர் டேக்கிங் த ரிலேஷன்ஷிப் தட் இஸ் செகண்டரி. ஓகேவா? அவளலாம் ஒரு ஆள்னு உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒய் ஷி இஸ் ஹேவிங் தட் இன்செக்யூரிட்டியா தான் அத பார்க்குறேன். அரோரா ஜெனரலி ஹேஸ் தட் ஆல் அட்டென்ஷன் ஷி நீட்ஸ். அந்த அட்டென்ஷன், அந்த மேல் அட்டென்ஷனோ, இல்ல அவங்களுக்கு புடிச்ச ஒரு ஃப்ரெண்டோட அட்டென்ஷனோ அவங்களுக்கு அது குடுக்கல அப்டின்னா, ஷி இஸ் கெட்டிங் அஃபெண்டட். எல்லா டைமும் அட்டென்ஷன் குடுக்குறதுக்கும் அவங்க ஒண்ணும் உலகளகி கிடையாது. ஓகேவா? அண்ட் இவரு வந்து சொல்லுவாங்க, "நான் தான் உன் கேமுக்கு வந்து கூட இருந்து வந்து உனக்கு அட்வைஸ் பண்றேன். நானா இருந்திருந்தா அந்த இடத்துல இருந்து நான் தள்ளிட்டு போயிருப்பேன்." ஆனா பாரு வந்து அப்படியே அந்த இடத்துல நின்னு பார்க்குறாங்க. அது ஏங்க இவங்க போய் அந்த மாரி ஒரு பாய்சனஸ் வெஞ்சன்ஸ போய் அங்க போய் வந்து ஃபீட் பண்ணணும்? அது கம்ருதீன் கேம். அவன் வந்து 32 இயர்ஸ் ஓல்ட் அடல்ட். அவன் கேம் அவன் பார்த்துப்பான். இவங்க வந்து என்ன பண்றாங்க, கம்ருதீனுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். கம்ருதீன நான் நல்லா பார்த்துக்கிறேன். உன்ன நாமினேஷன்ல வரவிடாம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பீன் பேக்க எடுத்துட்டு, அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல கார்னர் கார்னரா போய் உட்கார வச்சு 2 பேரும் உட்கார்ந்து பேச வைக்கிறது தான் உங்க கம்ருதீனோட கேம். துஷாருக்கு என்ன பண்ணாங்களோ, அதே தான் உங்க கம்ருதீன் கிட்டயும் பண்ணாங்க. ஓகேவா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கம்ருதீன் இஸ் ஹேவிங் எ 2 ட்ராக். 2 ட்ராக் இருந்தனால, அவன் இங்கேயும் அங்கேயும் போனனால, துஷார் கிட்ட போன கேம் அங்க வரல. அத வந்து அரோராவால தான் துஷார் வெளிய போனாங்கிறது இட்ஸ் a 100% கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவ வந்து கமருதீன் கிட்ட சொல்றா, நீ ஓப்பனா உடைச்சு பேசுவ. நான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒண்ணு எடுக்குறாளா அரோரா? அதே தான் இன்னைக்கு கமருதீன் பண்ணான்றத தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? அப்புறம் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து அரோரா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது கிடையாது. ஷி இஸ் ஃபீடிங் திஸ் ட்ரையாங்கிள் லவ் கன்டென்ட். அத வச்சு தான் அவ சர்வைவ் ஆகுறா. ஆதிரை விஷயத்துல ஆமா, ஆதிரை வந்ததுக்கப்புறம் ஷி காட் த இன்ஃபோ. அவங்க வந்து கானா வினோத் வந்து இந்த மாரி ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷி ஸ்டார்ட்டட் பிஹேவிங் அப்நார்மலி. அதுக்கு அவன் வந்து தெளிவா சொல்றான். என்னோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாம் அவளுக்கு தெரியும். அத வச்சு இவ அவ கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடுறா அப்படின்னா, ஆமா ஆட தான் செய்றா. அத அவங்க கொஸ்டின் பண்ணது தப்பு இல்ல. ஆனா அது கம்ருதீன் வே ஆஃப் அப்ரோச்ல தப்பு இருக்கா? வார்த்தை விட்டதுல தப்பு இருக்குன்னா, எஸ் ஆமா தப்பு இருக்கு. தட்ஸ் இட் மை பாயிண்ட். அவங்க வந்து அரோரா மேலலாம் தப்பு இல்லாமலாம் இல்லவே இல்ல. சரி இவ்ளோ தூரம் பேசினான்ல கம்ருதீன். எனக்கு நீ வேணாம் கம்ருதீன். உன்னோட ரிலேஷன்ஷிப்ப முடிச்சுக்கிறேன் கம்ருதீன் அப்படிங்கிறது. நைட் ஆனா மறுபடியும் போய் கம்ருதீனோ, இல்ல இவங்களோ பேசும்போது மறுபடியும் அத கன்டின்யூ பண்றது. மறுபடியும் போய் பாரு மாரி ஒரு ஆளெல்லாம் உனக்கு எப்படி பிடிக்குது? நான் இருந்தா தான் உனக்கு நாமினேஷனே வரமாட்டேன். அப்படின்னு போய் வேற மாதிரி ஒரு கொஞ்சி கொஞ்சி பேசுறது. இதெல்லாம் பார்க்க இது என்ன கேம் அப்போ? அதுவும் சொன்னாங்களே, அந்த நர்ஸு வேஷம் போட்டிருந்தப்ப, இத முதல் வாரம் போட்டிருந்தா, நான் ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். நீ தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஏறெடுத்து கூட நல்லா பார்க்க இருக்குங்க உங்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பு. கமருதீன வந்து சூப்பருங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? வாய் விடட்டும். நல்லா வாய் விடட்டும். அப்பதான் அவன் மாட்டுவான். எதுக்கு இத்தன பேர் பார்க்குறீங்க? உக்காந்து கனிகிட்டயும், விக்ரம் கிட்டயும், சபரி கிட்டயும் அப்படி பேசினாளே! இன்னைக்கு போய் சபரிய குத்திட்டு வந்திருக்கா. இவ இந்த என்ன பிக் பாஸ் எனக்கு ஒண்ணுமே கேமுக்கு புரியல. இல்ல இந்த பிக் பாஸ் கேமுக்கு அரோரா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? எந்த கேட்டகரியில அவங்க ஃபிக்ஸ் ஆகுறாங்க? இப்போ சபரி இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? சபரி அதேதான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. சபரி கிட்ட ஒண்ணுமே பண்ணல. ஒரு சில விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயங்கள்ல எக்ஸெப்ட் அந்த பார்வ மேன் ஹேண்டில் பண்ண விஷயத்த தவிர, ஏதோ ஒண்ணுல அவன்கிட்ட ஏதோ ஒரு எத்திக்ஸ் இருக்கு. இல்ல சும்மாவாவது இருக்கான். இவங்க எந்த சரி ஓகே. கேட்டகரியில வருவாங்க? எஃப்ஜே என்ன பண்ணாரு? எஃப்ஜேவும் அரோராவும் 2 பேரும் ஒண்ணுதான். அதேதான். எஃப்ஜே வந்து ஆம்பள அரோரா. அரோரா வந்து பொம்பளை எஃப்ஜே. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி ஓகே மேஜிக் ஒன்றும் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. பிக் பாஸ் அண்ட் ஃபில்டர் பேசட்டும். அதுக்கப்புறம் நந்தினி பேசணும். அதுக்கப்புறம் ஹரிஷ்ணா பேசலாம். பிக் பாஸ் அண்ட் ஃபில்டர் பேசிடுங்க. ஓகே. இல்ல மை பாயிண்ட் என்னன்னா, மேஜிக் நிறைய சொல்றாங்க. எல்லாத்துலயுமே முரண் கருத்து இருக்கு. இதுல கம்ருதீனுக்கும் ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி கம்ருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் தே ஹேவ் லைக் லிட்டரலி 0 கட்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உனக்கு வந்து பிரச்சனை வந்து ஆதிரை மேல இருக்குன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் துஷார் வந்துச்சுன்ட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க துஷாரை பத்தி பேசவே இல்லையா? ஷீ இஸ் வெரி கிளியர், ஷீ இஸ் வெரி ஓக்கல் அபவுட் இட். எனக்கு இந்த வீட்டுல வந்து துஷார் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பூர்ணிமா வரும்போது சொன்னாங்க, என்னோட எல்லோவே வந்து துஷார்னு சொன்னாங்க. கவின் வரும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்டேயே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் துஷார் எலிமினேட் ஆகும்போது அழுதுட்டு சொன்னாங்க. நீங்க வந்து சம்மந்தமே இல்லாம இந்த வீக் மட்டும் தான் பேசுறான்னு சொல்றீங்க. அதுவே வந்து டோட்டலா ராங்கா இருக்கு.
அண்ட் தென் இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஆதிரை ஆதிரை வந்ததுனால என்ன எதுக்காக இவங்களுக்கு பொசசிவ்னஸ் ஆகுதுன்னு அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் ஏன் வருதுன்னே தெரியல. இப்போ அது வந்து நீங்க வந்து ஆமா அது ஆவதான் செய்யும், அரோரா தான் தப்புனா டெல் மீ ஒன் பிளேஸ் வேற ஆதிரை அண்ட் அரோரா ஸ்போக் அபவுட் தீஸ் பீப்புள். எங்கேயாச்சும் தப்பா பேசியிருக்காங்களா, இல்லைன்னா இதை பத்தி இவங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷனாச்சும் வச்சிருக்காங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கா? அவனுக்கு தான் அறிவு இல்லாம ஏதோ பேசுறான், சம்மந்தமே இல்லாம. நீங்களும் வந்து அவன் பேசுனது கரெக்ட்னு வந்து பேசுறீங்க, பேசின வே தான் தப்பு சொல்றீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அட் ஆல். அண்ட் துஷார் எலிமினேட் ஆகி போனதுக்கு அரோரா காரணம் இல்ல 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 இல்லைங்கிறீங்களா? வன்மப்படி அவங்க பேசி முடிச்சிட்டோம். அவர் ஃபுல்லா பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஓகேவா? பேசுங்க bro. துஷார் நீங்க பேசுங்க. எலிமினேட் ஆகுறதுக்கு அரோரா ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அண்ட் த சேம் கமருதீன் டோல்ட் வாட்டர்மெலான் போறதுக்கு பார்வதி தான் காரணம்னு சொன்னாங்க. அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா she is also ஒன் ஆஃப் த ரீசன். அவங்க வந்து நெகட்டிவிட்டி அது நிறைய ஃபீட் பண்ணாங்க. அது இல்ல அது நான் வந்து முடிச்சிடுறேன். அதுக்கு எனக்கு மட்டும் நீங்க மறந்துருங்க. வந்து முடியாது சொல்றீங்க. சரி சொல்லுங்க சொன்ன உடனே நான் இல்லைங்க, இப்போ வாட்டர்மெலன் வந்து ஓட் ஸ்பேசஸ்ல அவர் எலிமினேட் ஆகி போயிருந்தாரா நீங்க சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துட்டு இருப்பேன். பட் தட்ஸ் நாட் த ட்ரூத். அப்படி போகலையே அவரு. அப்ப எப்படி ஒத்துக்க முடியும்? யூ ஆர் பிலீவிங் தட். ஐ டோன்ட் பிலீவ் தட். யூ ஆர் பிலீவிங் தட்டா? ஏங்க ஊருக்கே தெரிஞ்சதுங்க. என்னங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க? பிக் பாஸ் நான் ஷோல அன்ஃபில்டர்ட். பாக்குறத வச்சு இல்ல என்ன இல்ல பேசுறேன்? பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட். வி நோ சொல்லுங்க. வை திவாகர் இஸ் எவிக்டட். அந்த 1 hourல வேற விதமா ஒரு யா எடிட்டிங் பட் நீங்க போட்டு கமருதீன் சொல்றத வச்சு நீங்க சி பேசுறீங்கல்ல. துஷார் கம்ருதீன் போனதுக்கு வந்து ஏங்க துஷார் போன ம், ஏங்க இன்னைக்கு ஷோல பாத்தீங்களா? பிக் பாஸ் இட் செல்ஃப் டோல்ட் தட் பிகாஸ் யூ ஆர் ஃபீலிங் கில்ட்டி. நோ ஏன் ஏன் உனக்கு இது ஷீஸ் பண்ற ஃபீலிங் அப்படின்னா நீ கில்ட்டி கில்ட்டி. வை கில்ட்டின்னு ஷுட் யூ சொன்னாரு. ஃபீல் அந்த கிளிப்ப கில்ட்டி? போடுறீங்க. ஒரு நிமிஷம் ஆனா ரொம்ப ஒரு நிமிஷம் எல்லாம் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது. அவர் பிக் பாஸ் அன்ஃபில்டர் என்ன சொல்றாரோ சொல்லி முடிக்கட்டும். அண்ட் அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் வந்து இப்போ வன்மப்பனை சொன்னாங்க ஓட் பேசிஸ்ல வாட்டர்மெலன் எவிக்ட் ஆகலன்னு. அப்படி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ அப்படி இல்லாதப்ப அவர் ஓட்னால தான் எவிக்ட் ஆனாருன்றதை நம்ம நம்பணும். ஓகே கில்ட்டி சொல்றீங்க. அதே பிக் பாஸ் தான் சொன்னாரு கில்ட்டி. துஷார் வந்து ஒண்ணுமே பண்ணல, அதுக்காக நீங்க இந்த வீட்டுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னு இருக்கக்கூடாதா? எல்லாருமே தான் பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அவன் தான் காரணம்ட்டு பிக் பாஸ் சொல்லி தான் வெளியே அமிச்சாரு. ஸோ சி ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம். ஆனா நீங்க இதே நான் வந்து இந்த நெகட்டிவிட்டி ஃபீட் பண்ணி வாட்டர்மெலான் வந்து பார்வதிக்காக போய் நின்று வீடியே பகச்சுக்கிட்டு நிறைய பண்ணாங்க, அதுக்காக தான் வாட்டர்மெலான் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னா நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நோ இஷ்யூஸ் அபவுட் தட். அண்ட் எனக்கு எங்க கமருதீன் கிட்ட அவங்க திரும்பி பேசினது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஐ டோன்ட் நோ வாட். அவங்களுக்கு வந்து ஷியாஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் அது அவங்க வந்து அரோரா கிளியரா வந்து இவன் வேண்டான்னு சொல்லி விலகி போறாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டும் இல்லை இவங்களுக்கு. ஏன் விலகி போயிட்டு அவங்களுக்கு அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல நான் தான் என் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு, திரும்பி ஏன் வந்து இவங்க வந்து நோண்டிட்டே இருக்கணும்? அண்ட் தென் நீங்க பார்வதி சொல்றீங்க அரோரா தான் பார்வதியை வச்சு கேம் ஆடுறான்ட்டு. பார்வதி எதுவுமே பண்ணலையா? அரோரா வந்து நோண்டவே இல்லையா ஒரு நாள் கூட? she is also doing that. she also wants to play the game in this triangle தான் எனக்கு தோணுச்சு. இன்சிடென்ட் பேசுங்க. இந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. அன்ஃபில்டர்ட் எந்த இடத்துல வந்து நோண்டுனாங்கன்னு சொல்லுங்க. இந்த நிறைய ட்ரையாங்கிள் லவ் இடத்துல ஸ்டோரி இல்ல இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில ம், அவங்க எப்ப வந்து அரோரா மாதிரி கமருதீனை வேணும்னே வந்து அவங்க 2 பேத்தையும் பிரிச்சாங்களா? இல்ல வேணும்னே வந்து அவங்க முன்னாடி இந்த கிக்கி பிக்கி பண்ணி வேணும்னே இது பண்ணாங்களா? இல்ல எந்த இடத்துல வந்து கமருதீன் கிட்ட போய் பாரு கூட சேராத அப்படின்றத சொன்னாங்களா? இல்ல பாரு வந்து அரோராக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அதனால அவ வந்து இது பண்றா அப்படின்னு சொல்லி வந்து அவங்களோட பர்சனலை எடுத்து வச்சு பேசினாங்களா? அரோராலாம் ஒரு ஆளா? அவளை எப்படி ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்களா? இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்லுங்க. வாட் எஃபெக்ட் தட் கமருதீன் took a stand that I want to travel with Aurora. ஆனா அதை விட்டீங்களா நீங்க? யூ ஆர் சேயிங் ஐ எம் பொசசிவ், என் ஒன் கண்ணு செகண்ட் முன்னாடியே இதை பண்ணிட்டே ஒன் இருக்கா செகண்ட் எப்ப பிக் பாஸ் பார்த்தாலும்ட்டு, ஒன் செகண்ட் கார்னர் பிக் டு பாஸ் கார்னர், அன்ஃபில்டர்ட் நான் பர்சன் டு இல்ல கேக்குறேன். பர்சன் she is going and saying. ஒரு நிமிஷம் மேஜிக் பிக் பாஸ் அன்ஃபில்டர் ஒருத்தரா பாயிண்ட் முடிச்சு பேசுங்க. ஓவர்லாப் பண்ணி இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ஷோ இஸ் நாட் ஆல் அபவுட் பார்வதி அரோரா இதுலயே போயிட்டு இருக்க முடியாது. தெர் ஆர் அதர் ஸ்பீக்கர்ஸ். வி ஆல்சோ நீட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஷோ. கொஞ்சம் குயிக்கா உங்க பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. and also don't try to prove yourself. உங்க பாயிண்ட் அப்படி agree to disagree மூவ் ஆன் ஆயிருங்க. தேங்க்யூ. பேசுங்க அன்ஃபில்டர் ப்ரோ. அதுக்கப்புறம் மேஜிக் பேசுங்க.
பேசி அதான் முடிச்சுட்டு நீங்க இந்த bro. மாதிரி ஓகே யா அதுதான் ஸ்ரீ கம்ருதீன் டுக்க ஸ்டாண்டு. இந்த மாதிரி நான் வந்து அரோரா கூட டிராவல் பண்றேன், எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஜாலியா போகணுன்ட்டு இருந்தா போதும்னு சொன்னாங்க. ஒய் பார்வதி சேயிங் எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்கு, என் முன்னாடி வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்ட்டு ஷி ஹஸ் ரெஜிஸ்டர்ட் வித் சோ மெனி டைம்ஸ். அதை ஒரு வாட்டி எடுத்து சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு சே. அண்ட் யூ டெல் மீ a couple of தென் instance வென் bro. ஷி காட் ஒரு பேக். வாட்டி தேவையில்ல. ஹலோ பிக் பாஸ் ப்ரோ, நீங்க வந்து ஒரு அக்யூசேஷன் சொல்லுங்க. வைக்கும்போது யூ கிவ் மீ an லெட்டர் example of எழுதுனாங்கல்ல an ப்ரோ, instance. லெட்டர் எழுதுனாங்கல்ல, தள்ளி என்னன்னு? போகாதேன்ட்டு லெட்டர் எழுதுனாங்கல்ல தள்ளி போகாத அரோரா கூட அன்பே போகாதீங்க கமருதீன். எழுதுனாங்களா? அரோரா கூட போகாதீங்க எழுதுனீங்களா இல்ல தள்ளி போகாத எழுதுனாங்களா? தள்ளி போகாதேன்னு எழுதுனாங்க. ஏங்க தள்ளி அரோரா போகாதேக்கும் வந்து அரோராக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க அரோரா இருங்க. கிளியரா சொல்லிட்டா ஃப்ரெண்டு தள்ளி தான்னு. போகாதேக்கும் அரோராவுக்கும் என்ன சம்பந்தம்? அரோரா ஓப்பனா ப்ரோ பாரு கூட நீ இருந்தா நான் உன் கூட பேச மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் பாரு கமுர்தன்ட்ட அரோரா கூட நீ இருந்தா நான் உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சிம்பிள் கொஸ்டின். பேச எஸ் ஆர் நோ. முடியாதுன்னு சொல்ல ப்ரோ, எஸ் பட் ஆர் நோ she கொஸ்டின் is ப்ரோ. taking எப்போ a சொல்லியிருக்காங்க stand. She is taking a ப்ரோ? உங்க Aurora அசம்ஷனை wants. கேட்கல. ஹேஸ் தட் டயலாக் எவர் I'm not ஹேப்பன் இன் த talking ஷோ? அந்த ஹேஸ் தட் அதுதான் சினாரியோ ப்ரோ. ஹேப்பன் இன் த ஷோ? ஷோல என்ன டைலாக் வந்துச்சுன்னா, அரோரா சொல்றாங்க ஐ எம் பீயிங் யூஸ்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீ எப்பெல்லாம் பார்வதி கிட்ட சண்டை போடுறியோ அப்பெல்லாம் நீ என்கிட்ட வர, நடுவுல ஒரு வாட்டி வந்த, ஒரு வீக் என் கூட சண்டை போட்டு வந்த, டிராவல் பண்ண, திரும்பி நீங்க பார்வதி கூட சொல்றது எல்லாம் அரோரா நார்மலானோடனே சைடு எல்லாம் ஓகே. பாரு when has she told don't be friends with அரோரா? ப்ரோ இல்லனா when we has know. she told do not talk to அரோரா? எஸ் ஆர் நோ. பண்ணியிருக்காங்களா இல்லையா? பண்ணியிருக்காங்கன்னா எப்போ do not பண்ணியிருக்காங்க? அவ்வளவுதான். do சிம்பிள் அவங்க சிம்பிள். வந்து டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட் ப்ரோ. டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். ப்ரோ இட்ஸ் a simple question. எஸ் ஆர் ஜஸ்ட் நோவான்னு மொத்தம் சொல்லுங்க. எஸ்ஸா? ஜஸ்ட் பிகாஸ் எஸ்னா நீங்க வந்து அந்த இன்ஸ்டன்ஸ். லெட்டர்ல அரோரா நேம் மென்ஷன் ஆகாததால இன்ஸ்டன்ஸ். கிவ் மீ an மென்ஷன் instance. ஆகாததால ஒன் செகண்ட் தப்பிக்காதீங்க. அன்ஃபில்டர்ட். அது பாரு சொல்லுங்க. கம்ருக்கு எழுதின லவ் லெட்டர். அதுக்கும் அரோராக்கும் கனெக்ஷன் இல்ல. போங்க போய் ஷோவை பார்த்துட்டு வந்து பேசுங்க போங்க. கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் அந்த லெட்டரு ஸ்டாண்ட் எடுத்தது கம்ருதீன். ஸ்டாண்ட் என்ன எடுத்தாருன்னா ஐ வாண்ட் டு டிராவல் வித் அரோரான்னு எடுத்தாரு. ஏன் அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃபீலிங்ஸை ஏன் என்னங்க ரெஸ்பெக்ட் பண்ணல? டிராவல்? இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஃபீலிங் வேற, அவங்க 2 பேருக்கு இருக்கிற இருங்க ஃபீலிங் இருங்க வேற. இருங்க ஏங்க இருங்க இப்படியே இப்பதான் இன்டர் பண்ணாம சொன்னேன். இப்பதான் பண்ணாம சொன்னேன். இருங்க. ஒரு பாயிண்ட மாறி மாறி இன்டர் முடிச்சுட்டு பண்றீங்க. போங்க. அவர் பேசி முடிச்சுட்டு அவர் ஓகே நான் இல்ல முடிச்சுட்டே அவரு சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல ஒப்புதல்னா அக்ரி டு டிஸ்அக்ரி கூட போங்க. இது எதுக்கு ஆர்கியூ? இது ஒரு அபி, ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கு. this is not about agree to disagree. அங்க வந்து ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது அந்த அக்யூசேஷன் இன்ஸ்டன்ஸ் தான் கேக்குறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் அவரால் சொல்ல முடியலனா அந்த அக்யூசேஷன் ராங் அப்படின்னா ப்ரோ you are இல்ல telling that ப்ரோ, this is the same thing that அபி happened, இது right? வந்து ரொம்ப அபி நேரமா ஒரு ஒரே நிமிஷம். ரொம்ப டாபிக் நேரமா போயிட்டு போகுது இருக்குது. அப்படின்னா அப்புறம் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. அது நரேட்டிவ் வேற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஒரு ஸ்கிரிப்டே வந்து ஷோல வரல. அந்த நரேட்டிவ் ஒரு வேற ஒரு நரேட்டிவ்னா அக்ரி டு டிஸ்அக்ரின்னு எப்படி போ சொல்றீங்க? ஷோல நடக்காததெல்லாம் வந்து இங்க ஒண்ணு சொல்றாங்க. அப்ப வந்து அதுக்கு நம்ம பேசதானே ஷோல முடியும். ஷோல நடக்காதது என்ன சொன்னேன்ற பாயிண்ட் மட்டும் சொல்றீங்களா மேஜிக்? ஏங்க நான் கேட்டதுதான். இருங்க மேஜிக், நான் கேட்டதுதான் ப்ரோ. இல்ல ரசிகன் ப்ரோ, சரி நீங்களே சொல்லுங்க. ஷோல நடக்காதது நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, பாரு வந்து அரோராட்ட போகாதன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் சொன்னீங்க தெரியுமா? நான் சொல்லவே அது இல்லையே எப்ப ப்ரோ, நான் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லை அப்படி ஒரு வார்த்தை. அபி, நீங்க வச்ச நீங்க கொஸ்டின் தான் அது. ப்ரோ சொன்னீங்க. நீங்க வச்ச கொஸ்டின் அது ப்ரோ. நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. பாரு வந்து அரோரா கூட வாட்ஸ் யுவர் போவாதீங்கன்ற ஆர்குமெண்ட் வார்த்தை ஹியர்? நான் சொல்லல. வாட்ஸ் யுவர் ஆர்குமெண்ட் ஹியர்? நான் அதை பத்தி ஆர்குமெண்டே பண்ணல. நடுவுல வந்து நீங்க தான் ப்ரோ என்ன கட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் வச்சீங்க இல்ல ப்ரோ, சம்பந்தமே நீங்க இல்லாம. என்ன சொல்ல வந்தீங்க யூ அப்படின்னு டெல் மீ எனக்கு வாட் இப்பதான் டிட் ஐ டெல். யூ டெல் மீ இல்ல வாட் டிட் ஐ டெல். நான் வந்த ரீசன் எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இப்போ அப்படின்னா? பாருக்கு வந்து இப்போ வந்து பாரு வந்து அரோரா வந்து போன்னு தள்ளி போன்னு சொல்லவே இல்லை. அரோரா கூட பேசலாம் சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே? பாரு didn't say, but Aurora said, right? யா யா Yeah. Okay, thank you. நான் ஒண்ணு நான் இங்க சொல்றேன் பாருவே ப்ளேம் பண்ணல. ஷோல் நான் நடக்காத ஒண்ணு கம்ருதீனை தான் சொல்றேன். ப்ளேம் ஷோல் பண்ணிட்டு நடக்காத ஒண்ணு இருந்தேன். சொல்றேன். கேளுங்க இந்த ஷோல் சொல்லுங்க. நடக்காத ஒண்ணு சொல்றேன். அரோரா வந்து வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பண்ணவே இல்லை. தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க லைவ்ல. அலர்ஜி ஆயிருமா விளக்கமாற தொட்டா? இது நம்ம வேற இந்த டாபிக் அந்த அந்த போலாமா? இது நிறைய பேர் வேற ஸ்பீக்கர்ஸ் டாபிக் இருக்காங்க. ப்ளீஸ் விடுங்க விடு, அவர்கிட்ட யா 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 நம்ம லாஸ்டா ட்ரையாங்கிள் பேசலாம். பேசலாம். ஹாய் இந்த மத் ப்ரோ. ட்ரையாங்கிள் பார்த்து மத் ஏற்கனவே ஷோல கடுப்பா இருக்கிறது பத்தாதுன்னு இங்க வந்தாலும் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் இந்த 3 பேர் தானா? எனக்கு கடுப்பா இருக்கு. வேற டாபிக் ஏதாவது பேசுங்க. இன்னைக்கு ஷோல நடந்ததை பேசுங்க. அடுத்த பாயிண்ட் போலாம். நித்யா ரமேஷ் பேசுங்க.
நித்யா ரமேஷ் தானே வந்திருக்கோம். அவங்க தான் ஆர்த்தி பேசிருங்க, அதுக்கப்புறம் நித்யா ரமேஷ் பேசுங்க. ஆர்த்தி பேசிருங்க, இந்த டாபிக் வேண்டாம். இன்னைக்கு ஷோல அதுதானே காமிச்சாங்க. வேற என்ன இருக்கு? சும்மா அப்புறம் இந்த எலிமினேஷன் அதுதான். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் நானுமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தேன். பாரு எலிமினேஷன் இதுல வரலன்ட்டு. ஏன்னா அந்த வீட்ல பாரு இல்லாம வேற எதுவுமே இயங்காதுல்ல. எல்லாத்துக்கும் பாரு பாருன்னு தானே சொல்றாங்க. இன்னைக்கு அந்த தல டாஸ்க்ல பாரு இல்லாதனால அது கனி கூட வந்து சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம இந்த மாரி ஜாலியா விளையாடணும். இதே மாரியே எப்பவுமே விளையாடணும்னு. அது பாரு இருக்கும்போது சொன்னாங்க. தெரியல அது வன்மத்துல சொன்னாங்களா என்னன்னு? இல்ல ஒருவேளை நம்ம அப்படி பார்த்து பார்த்தே கனி நார்மலா சொன்னது கூட அது வன்மத்துல சொன்ன மாரி தான் நம்மளுக்கு தோணுதான்னு தெரியல. பட் அந்த பாயிண்ட் ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு என்ன பேசணும் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த இந்த ட்ரையாங்கிள் தான். பட் இத பத்தி நெறைய பேசிட்டீங்க. ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரே ஒரு பாயிண்ட் நான் இது வேற எதுக்குள்ளயும் போல. ஆம், அரோராக்கு வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அவங்க 2 பேரும் தே ஆர் கெட்டிங் இன்டு அ ரிலேஷன்ஷிப்பான்றத கிளாரிட்டி இன்னும் கிளியரா இல்ல அந்த பொண்ணுக்கு. மேபி ஷி ஹேஸ் டு பி மெச்சூர்ட் இனஃபா என்னன்றது எனக்கு புரியல. அவங்க குடுக்குற பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா. ஷி இஸ் ஹாஃப் லெக் ஹியர், ஹாஃப் லெக் தேர். இந்த பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட் சொன்னது அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம், அதாவது அரோராவும் தான் துஷார் போனதுக்கப்புறம் கவலையே படாம இந்த பக்கம் கமருதீன் கூட வந்து அடுத்த செகண்டே இந்த பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. ஓகேங்களா? இனி கமருதீன் கேட்கறது அது கரெக்ட் தான். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஆடியன்ஸா கூட அந்த வேலிட் கொஸ்டின் இருக்கும். என்னன்னு அவரு மேபி யூஸ் பண்ண வேர்ட்ஸோ, பாடி லாங்குவேஜோ எதுவுமே கரெக்ட் கிடையாது. நான் அதெல்லாம் எதுவும் பேச வரல. பட் ஒன்லி ஒன் பாயிண்ட். அரோராவோட கொஞ்சம் டேலண்டட் பிளேயர்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் அவங்க விளையாடாமயே உட்காந்துருந்தாங்க. அவங்கள விட டேலண்டட் பிளேயர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. நெறைய பேர் இன் த சென்ஸ் அட்லீஸ்ட் ஐ வுட் சே பிரவீன், கெமி, மேபி டு அன் எக்ஸ்டென்ட் வாட்டர்மெலன். நான் அவரோட ஃபேன் அதனால நான் சொல்றேன். ஸோ அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அரோரா இன்னும் இங்க இருக்காங்களே! அதே தான் அப்ளிகபிள் டு ரம்யா ஜோ அஸ் வெல். ரம்யா ஜோவும் இந்த மாரி வாய் எடுத்துன்னு கமருதீன்ட்ட போயிருந்தா, மேபி கமருதீன் வந்து ரம்யா ஜோவையும் இதே கொஸ்டின் கேட்டிருக்கலாம். எனக்கு தெரியல. பட் இதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ். தேங்க் யூ. தேங்க்யூ, சூப்பர். ப்ரோ பிஸியா இருக்காரா? பகேச்சான்னா இல்ல அவருக்கு கொடுத்துட்டேன். நானும் இன்வைட் பண்றேன். லெட்ஸ் see. வருவார். இன்வைட் பண்ணியாச்சு. சரி, இமால் ப்ரோ வந்தா வியனா பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். சோழகில இருந்து தூக்கிட்டாங்களா? ஒரு ஸ்கூப்பு கீப்பு கொடுத்துட்டு போங்க. விக்னேஷ் அவங்கள எங்க வந்துருச்சா தூக்க போறாங்க? ஹாட் ஸ்டார்ல? விக்னேஷ் வரல இல்ல வரல. அப்டேட் இப்பதான் செக் வரல பண்ணேன். வரல. அஸ்ரப் சார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது மேபி 12 o'clock மேல ஆட் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒன் டே பட் ஓட்டிங் அப்போ போச்சே. ஒன் டே ஓட் போயிருமே. பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்களே. வியனாவ தூக்கிட்டாங்களா? இன்னைக்கு அவங்க மிட் வீக் எலிமினேஷன் இல்ல வீக் ஸ்டார்டிங் எலிமினேஷன் அவங்க? இல்ல ஓட்டிங்கே வரலையே. மிட் வீக் எலெக்ஷன்னா புதன்கிழமை தானே வைப்பாங்க. இல்ல வீக் ஸ்டார்டிங்லயே தூக்கிட்டாங்களா? இல்ல போன வீக்ல இன்னும் லெஸ்ஸர் கவுண்ட் ஓட்டே இல்ல அவங்கன்னு? ஓட்டே ஸ்டார்ட் பண்ணாம எப்படிங்க தூக்குவாங்க? இல்லங்க. போன வீக்ல இந்த இதுல என்னங்க வோட்டிங் நடக்குது? வோட்டிங் பேஸ் பண்ணி எது நடக்குது? அவங்க இவங்க இஷ்டத்துக்கு தூக்க வேண்டியதுதான். தெரியல. பேசுங்க யாராவது. எங்க போட்டிருக்காங்க இது? அவங்க ஐஷுவோட ஃபாதர் அவங்க போட்டிருக்கிறதா? அஷ்ரஃப். எஸ். ஓகே. ஓட்டிங் இஸ் நாட் தேர். காட்டவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. பேசுங்க சந்தியா. தேங்க்யூ. இது இன்னைக்கு எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து பேப்பர்ல எழுதி கிழிச்சு போட சொன்னாங்கல்ல, அது வந்து வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் மெத்தட்? ஏன்னா அட்லீஸ்ட் அதை கண்டஸ்டன்ட் முன்னாடி எழுதி கிழிச்சு போட சொன்னா கூட பரவாயில்ல. இல்ல இதே மாதிரி பண்ணிருக்காங்க சந்தியா. லாஸ்ட் சீசனும் அதுல முதல் சீசன்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து இது பேஸ் பண்ணி வந்து கண்டஸ்டன்ட்ஸ் யாரும் கோவப்படுறதோ இல்ல ஒரு ஐ மீன் இவங்க எப்படி சொல்றது, அவங்களுக்கு தெரியாம தானே இப்போ நாமினேட் பண்ணிருக்காங்க. இப்ப யாருக்குமே தெரியாது இல்ல. இப்போ இது ஓபன் நாமினேஷன் இல்லையே. அதான் அது ஓபன் நாமினேஷன் இல்லையா? அது ரூம்குள்ள போய் சொல்றதுக்கும் இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி கிழிச்சு போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணனும் பண்ணிருக்கானுங்க.
ஏங்க ஸோ அங்க வேற எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைங்க. ஏதாவது ஒரு டைம் பாஸ் பண்ணோம்ல. அட்லீஸ்ட் இதை கிறுக்கி போட்டு அவங்க அதை எடுத்து பார்த்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான். அதுக்காக தான். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு கொஷின் ரசிகன் ப்ரோக்கு கேட்கணும். ஆதிரை வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் யூனோ இட் வில் ஸ்பைஸ் அப் சம் திங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுல. அண்ட் ஐ பிலீவ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸ் ரசிகன் ப்ரோ இன் அ வே ரூட்டட் ஃபார் தட் ஆல்சோ அண்ட் ஃபைனலி தட் ஹேப்பன். பட் அவங்க வந்ததுக்கப்புறம் டிட் திங்ஸ் ரியலி சேஞ்ச்? அவங்க வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? ஆர் இஸ் இட் த சேம் ஆதிரை ஹூ கேம் லைக் இந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல பண்ண அதே வேலை தான் பண்ணியிருக்காங்களா? அது யாருக்காச்சும் ஒப்பீனியன் இருந்தால் ப்ளீஸ் ஷேர். தேங்க்ஸ். ஆதிரை வந்து ஷி ஹஸ் பீன் அ டிசப்பாயின்மெண்ட் தான் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு வாரம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஷி டிட் நத்திங். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸாக்ட்லி. பயங்கரமா வச்சிருந்தோம். பட் லைக் சி தெர் ஆர் 2 திங்ஸ் டு ஹியர். இந்த மினிட் ஆதிரை பண்ண வேண்டிய வேலையை விஜய் சேதுபதி ஆக்சுவலி டிட் இட் லாஸ்ட் வீக்கெண்ட் ஃபார் வியானா. அதை பார்த்தோன்னே வியானா டபால்னு வெளில வந்துருச்சு. அதுலேயும் ஆதிரையை பார்த்த அடுத்த செகண்ட் ஷி லிட்லி ரேன் அவுட் ஆஃப் தட் ஸ்பாட். அதனால வந்து ஆதிரை அங்கே பிரேக் பண்ணுறதுக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை. த நெக்ஸ்ட் வெப்பன் ஷீ டுக் வாஸ் டு பிரேக் அரவுண்ட் வித் கம்மு. அரோரா கூட சேர்ந்து கம்மு அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் தட் ஆல்சோ இஸ் ஹேப்பனிங். அதை பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு பண்ணுறாங்க அது. பட் ஈவன் தட் இஸ் நாட் லைக் தட் ஃப்ரூட்ஃபுல். ஏன்னா அரோரா இஸ் அகெயின் கோயிங் பேக் டு கம்பெனி. இதை மொத்தமாக உடச்சி விடுறாங்க அப்படின்னா ஓகே, தட் வுட் ஹவ் பீன் அ ட்ரிக் டு பிளே. இவங்க என்னதான் உடச்சி விட்டாலும் அரோரா இஸ் கோயிங் பேக் அண்ட் கம்பெனி இஸ் ஆல்சோ டேக்கிங் இட் பேக் அப்படின்ற போது I don't see what's the point of her being in that house. She's just an added Anbu gang member who's going to be sitting there around. That's it. யா என் பெர்ஸ்பெக்டிவ் அதுதான். பிகாஸ் ஷீஸ் நாட் அவங்க வந்து அவங்களுடைய வன்மத்தை திருப்பி யூனோ காமிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர தீஸ் ஆர் ஆல் மை லெசன்ஸ் லேர்ன், நான் இப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு வந்து அவங்க எந்த இனிஷியேட்டிவுமே எடுத்த மாதிரி தெரியல. அண்ட் இன்னொன்று வந்து அவ்வளோ தூரம் வந்து மக்கள் யூனோ என்னை வந்து சரியாக ஓட் போடல அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா your contribution also speaks for that, right? So எனக்கு வந்து ஆதிரை உள்ள வந்ததும் பெரிய யூஸ் இல்லை. பிகாஸ் ஐ தாட் அட்லீஸ்ட் இதுக்கு வந்து எஃப்ஜேவை ஒரு 4 வார்த்தை கேட்டிருந்தா கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்குமோன்னு இப்போ தோணுது. லைக் யூனோ வெதர் எஃப்ஜே கெட்ஸ் அ சிம்பத்தி ஆர் நாட், அட்லீஸ்ட் எஃப்ஜேவை கன்ஃபரன்ட் பண்ணி நல்லா 4 வார்த்தை கேட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் யூ குட் ஹவ் டன் தட். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹாய் மத் ப்ரோ. ஹாய், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸ்பீக்கர்ல இருக்க நல் உள்ளங்களுக்கும் லிசனர்ல இருக்கும் நல் உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய உள்ளம் வைத்திருக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் ஓ ரசிகன் உங்கள் அனைவருக்கும் இனிய, குறிப்பாக எங்கள் ரம்யா அசோசியேஷன் ஹெட் லீடர் அஞ்சலி அவர்களுக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கோச்சிப்பாங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே விட்டீங்க. அபி அவங்க சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியில் இருக்காங்க. ஸோ சொல்ல மாட்டேன். என்ன எதிர்கட்சி? ஏன் அபி ஆண்ட்ரா. why this much of சண்டைகள் ட்விட்டர்ல? நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். யார் கூட? நான் யார் கூட சண்டை போடலையே. இல்ல ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்தனே. ஏதோ அது நான் அப்புறமா டிஸ்கார்டு சொல்றேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அது வந்து சில பேர் வேணும்னே வந்து சாண்ட்ரா மேல வந்து ஒரு ஒரு அவங்க வந்து திவ்யாவை கேரக்டர் அசாசினேட் பண்றாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆனா மக்களே, இல்ல சொல்லிடுறேன், ஆனா மக்களே இந்த மாதிரி ஸ்பேஸை நீங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஸ்பேஸ்ல கரெக்டா அவங்க ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா இந்த ஸ்பேஸ்ல அபி ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்றாங்க, ரசிகன் ஒருத்தரை சப்போர்ட் பண்றாரு, விக்னேஷ் ஒருத்தரை சப்போர்ட் பண்றாரு, எல்லாம் ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ணி இங்க எல்லாம் சேர்ந்து நடக்கும் இங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஸ்பேஸா இருக்கு இது. இப்ப ஹரிஷ் வருவாரு, அவர் ஒரு பக்கம் வருவாரு, அவர் ஒண்ணு பேசுவாரு. போயிட்டாரு, So, பேசிட்டு இந்த போயிட்டாரு. ஸ்பேஸ்ல பேசிட்டு போயிட்டாரு. ஆமா, இந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு மாணிக்கம் மெஸ்ல போய் உட்காந்துட்டு நீங்க கேட்கும்போது மெனுல என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி இங்க கிடைக்கும் போல இருக்கு. எனிவே யாரை சூப்பர் வேணாலும் சூப்பர். வந்து படிக்கலாம், யாரை வேணாலும் வந்து அடிக்கலாம். ஆமா,
சரி இமாத் ப்ரோ எதுக்கு ப்ரோ வந்து வியனாவை வியானா இப்படி போலாமா சேவ் ஏமா பண்றீங்க? ஏமா வியானா போலாமா ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சா இருக்குமா விடுங்கம்மா இப்படிலாம் ஐயய்ய சேவ் அதுக்குள்ள பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் வியனாவை ஆ ஓட்டிங்ல கொண்டு வராம சேவ் பண்றாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் சேச்சி ஆர்மில இருந்து. ரம்யா தலைவி இருக்குல்ல இந்த வாரம் தலைவி போக கூடாது. போலன்னா நான் 18th போட்ட டிக்கெட்டை ப்ரீபான் பண்ணி நான் கிளம்பி வந்துடுவேன். தயவு செஞ்சு அதை வெளில அனுப்புறீங்களா இல்லையா அப்படின்ற ஐயோ அனுப்புறியா இல்ல அப்படி வியனா வந்தா வியனா போக அப்போ வேண்டியதான். எஃப்ஜே போக மாட்டானா ப்ரோ? ஆ? எஃப்ஜே அட தெரியலைங்க என்னங்க வீக்லி இப்பதான் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள மேனிஃபெஸ்டா ரைட்டு. என்ன டாஸ்க் ப்ரோ மத் ப்ரோ இந்த வாரம்? அதான் கேட்க வந்தேன். அது வேறயா ஷோ ஹிட் போடுங்க. போட்டுருங்க ட்வீட் நேத்து வந்தேன் போட்டா ட்வீட் போடுங்க. சொல்லவே வேணாம்னு யோசிச்சேன். போட்டாஸ்கா நேத்து யாரு கேப்டன் சொல்லி கேட்டு வாங்கிட்டீங்க. சரி என்ன டாஸ்க் ஆனா சொல்லுங்க. இன்னைக்கு டாஸ்க் சொல்லுங்க ப்ரோ. ஆனா இன்னைக்கு டாஸ்க பத்தி சொல்ல போறதே கிடையாது. நேத்து அமித்னு சொன்னேன் என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கல. சூப்பரா இருந்துச்சு டாஸ்க். சரி ப்ரோ இப்ப செம்மையா நம்ம இருந்துச்சு அந்த டாஸ்க்னு சொல்லி டாஸ்க். மட்டும் என்ன நடக்க போகுது? ப்ரோ ப்ரோ சூப்பரா அப்படி இருக்கும் செம்மையா சொல்லாதீங்க இருந்துச்சு. ப்ரோ. டாஸ்க் இல்லம்மா நான் போட்ட ட்வீட்ல இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு வந்து சொன்னாரு. என்னோட என்ன சொல்றது ரொம்ப நாள் என்னோட ஃபாலோவர் அவர் சொல்லிட்டாரு ப்ரோ நீங்க அமித்னு பேர் சொல்லாம இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சரி சொல்லிவிட்டேன். அப்ப எங்களுக்கு மட்டுமாவது யாருக்காவது 3 என்ன பேர்ல ஒரு ஆளுக்கு டிஎம் டாஸ்க்னு பண்ணிருங்க. என்னதா சொல்லுங்க. டிஎம் இங்க நான் பண்ணிருங்க வந்து எங்களுக்குள்ள இங்க நான் தெரிஞ்சு விட்டுரும். சொன்னா உடனே ஃபிளக்ஸ் அடிச்சிருவாங்க வெளில. நல்லா அடிக்க மாட்டாங்க. தெரியாது சொல்லலாம். சொல்லுங்க ரசிகா என்ன ரசிகா டாஸ்க்னு. நீ ம். என்ன தெரியுமா பண்ணுவ க்ளூ தரேன்னு சொல்லி ஏஐல ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அழகா ஒண்ணுமே தர மாட்டேங்க. ஆ? நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் ஆமா போய் ப்ரோ இல்ல தூங்கிடுவேன் பண்ண எப்ப. மாட்டோம். ம். அப்படியே ப்ளீஸ் கேட்க மட்டும் நாங்க அனுப்பிச்சிருங்க. காலையில இருந்து மண்டை சரி சரி குழம்பி. சரி 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 ஹிண்ட் தரேன் என்டியூரன்ஸ் டாஸ்க் அவ்வளவுதான். என்னது என்டியூரன்ஸ் டாஸ்கா? ஓகே அப்பனா